அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் அக்டோபர் 20 முதல் நவம்பர் 20, 2025 மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் தானாகத்தான் வரும். மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் அந்த தலைப்பை சொல்கிறேன். தர்ம கர்மாதிபதி யோகம் தானாகத்தான் வரும். இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். ஆனால் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதுவாக சூழல், அதுவாக நபர்கள், அந்த இவங்கெல்லாம் வந்து அதற்கேற்ற வாய்ப்புகள் அதற்கேற்றபடிலாம் நடக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா 9-10க்குரியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறது, 9-10க்குரியவர்கள் தொடர்பு கொள்வது. அதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக 9ஆம் இடத்ததிபதி புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால தர்ம கர்மாதிபதி யோகம் தானாக கிடைக்கும். நீங்கள் அதை காம்ப்ளிகேட் பண்ண விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அறியாமை நிறைந்தவர். ஒன்றா உங்கள் லக்னாதிபதி மகர லக்னம் மகர ராசிக்கு அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான்னாலே ஒரு வேலைக்காரன் போல, அறியாமை நிறைந்த கோள், இருட்டு கோள். அவர் வேற வக்ரம் பெற்று போயிருக்கார். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருட்டு கோள்னா பெரிய ஆள் மாதிரி. நீ ஒரு வேலைக்காரங்கிறது இல்லை, சாதாரண பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சாதாரண ஆள்னு மறந்து ஊங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா. ஏன்னா வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும். பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு நல்லவங்க குடிச்சிட்டாங்கன்னா ரவுடி போல பிஹேவ் பண்ணுவாங்க. அதை போல் நீங்கள் பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கெடுத்துக்காதீங்க. நீங்களாம் அதே ஒரு வாய்ப்பு வர்றப்போ இது வர்றப்போ ஓவர் சீனை விட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவராக பேசி கெடுத்துடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல கேது. இது சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்தும். வர்றதை பேச்சால கெடுத்துக்கிறது. முறிவு பிரிவு வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி சிக்கல் பண்ணி விட்டுறது. அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானும் ராகும் பண்ணுறார். அதனால தான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். ஆனால் அது தானாகத்தான் வரும். நீங்களா ஆகும்னு ஏதோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆகும்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பும். ஜாக்கிரதை. ஏன்னா 5-9க்குரியவர்கள் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு வீட்டில் பரிவர்த்தனை ஆகி உட்கார்ந்துருக்கிறது சூப்பர். அண்ட் உங்களுக்கு 8ஆம் இடத்ததிபதியான இந்த சூரியனும் 10ஆம் இடத்துல இருக்க. அப்போ தொழில் வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த சுக்கிரன் 2/11/2025 வரைக்கும் தான் நீச்ச கதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த 10ஆம் இடம் வந்துடுறார். 10ஆம் இடம் வர்றப்ப 5-10க்குரியவன் ஆட்சி ஆகிறப்ப கூடவே 8ஆம் இடத்ததிபதியோடு இருக்கிறப்ப பெரிய பெரிய கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், பெரிய மனிதர்கள் தொடர்பு, அவங்களால பெரிய அளவுக்கு நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும். அதெல்லாம் பெரிய ஆள்கிட்ட போய் நீங்கள் டைரக்ஷன் பண்ண முடியுமா? பெரிய ஆளுங்க தான் மரியாதை, உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சு உங்கள்கிட்ட அன்பாக வரணும். நீங்கள் மதிக்க தான் முடியும். நீங்கள் அவங்கள டேரிங்காக டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி பேச முடியாது. ஸோ அதனால தான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். ஆனால் அது தானாக தான். நீங்களா அதை கிரியேட் பண்ணிக்கிறது, நீங்களா ஆடுறது, ஒன்று கிடைச்ச பிறகு ஒரு பெரியவங்க நட்பு கிடைக்கிறப்ப பீட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணி ஏதாவது கெடுத்துடக்கூடாது. ஏன்னா 2ல் ராகு 8ல் கேது காலி பண்ணி விட்டுருவார். அடுத்து உங்களுக்கு 3-12 கூடிய அந்த குரு பகவானும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இந்த ஜிம்னாஸ்டிக் வேலையை பண்ணி குழப்ப பார்வையாக பார்க்குறார். இந்த உச்ச பார்வையாக பார்க்குறப்ப ஓவர் முயற்சி, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விரயத்தை கொடுத்துட்ருவார். அது எது வரைக்கும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படின்னு ஒரு வீடியோ, அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம்னு. ஸோ அந்த வீடியோவை 2 வீடியோவும் பார்த்துக்கணும். அந்த குறிப்பிட்ட டேட்டை பார்த்துக்கணும். இந்த உச்ச கதியில் பயணிக்கிறப்ப இந்த குரு பகவான்
ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து விரயங்களை கொடுத்து விடுவார். ஜாக்கிரதை. ஆனா குரு பார்வை பெறுறது அப்படி பெருமை கிடைச்சிருக்கும். இப்போ விரையானா போயிட்டு போதியா, பாப்புலர் ஆனோம்ல, பணம் கிடைக்காட்டி போயிட்டு போகுது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பெரிய மனுஷன்யா, பெரிய மனுஷன்ட்ட பழக்கம் கிடைச்சிச்சுல, இல்லை பெரிய டிவியில் போய் நான் பேசிட்டு வந்தேன்ல, அங்கேருந்து ஏதோ எனக்கு பணம் கொடுக்காட்டி பாப்புலர் ஆனேன்ல, அப்படி இப்படின்னு அந்த ஒரு சின்ன இது கிடைக்கும். ஆனால் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே அவர் வக்ரம் பெறுவார். உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும். அதிசாரத்தில் போயிட்டு ரிவர்ஸில் வருவார், வந்து திரும்ப அது 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போவார். அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஓவர் திமிரா முயற்சிக்கிறது, ஓவராக அகலங்கால் வைக்கிறது, இதெல்லாம் மகர லக்னம் மகர ராசி என்புள்ளங்கள் பண்ணக்கூடாது. அந்த டேட்டெல்லாம் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக அடுத்த குரு பயிற்சி வர்றப்ப தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் 12/11/2025 வரைக்கும் நன்மைகள் நடக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் தானாக நடக்கும். அட்டகாசமாக பெரிய ஆர்டர், பெரிய முயற்சி, உங்களை ஒரு பெரிய மனுஷனை ஆக்குறது, பெரிய குரு பகவான் மாதிரி. நீங்கள் ஆக்சுவலாக சனி பகவான் வேலைக்காரர் போல் உங்களை ஒரு பெரிய குருவாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் உயருவீங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். பட் 12/11க்கு அப்புறம் அவர் நீச்ச கதியில் பயணிக்கிறதால எச்சரிக்கை தேவை. அப்போ அப்படியே கைகட்டி வாய் மூடி அப்படி கம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தானாக வர்றது, அதுக்காக தான் தானாகத்தான் வருன்றிருக்கேன். தர்ம கர்மாதிபதி அது தானே வரும். நீங்கள் அதுக்காக அலையக்கூடாது, ஓடக்கூடாது, 1008 ஃபோன் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காருனாக்கா நச்சுன்னு அவரை போய் நச்சரிக்கக்கூடாது. கடுப்பாய் கழட்டி விட்டுருவார். ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், ஒரு நன்மை செய்கிறேன், ஒரு கான்ட்ராக்டு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். நெய்யின்னு போய் சென்னக்குன்னின்னு சொல்லுவாங்கல்ல, நெய்யின்னு அரிக்கிற மாதிரி போய் தொல்லை பண்ணிங்கன்னா கடுப்பாயிடுவாங்க. அதனால தான் இந்த வேர்டு போட்டிருக்கேன். தர்ம கர்மாதிபதி யோகம் தானாகத்தான் வரும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று நோண்டக்கூடாது. ஏன்னா அந்த 3 கூடையும் அதை மாதிரி பண்ண வைப்பார். உச்ச வீட்டில் பயணிக்கிறார்ல, நீச்ச பலனை கொடுத்துட்டுருவார். அவரை போய் நொய்யின்னு சார் ஒரு டெட்லைன் சொல்லுங்க சார், இது பண்ணுங்க சார், அது பண்ணுங்க சார், ஏதாவது பேசி கெடுத்து விட்டுருவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க, ஊங்குறீங்க, எப்பன்னு சொல்ல வேண்டாமா, சீக்கிரம் செய்ய வேணாமா, இப்படின்னு அடுத்தடுத்து ஏதாவது உங்களை நெருக்கடி கொடுத்தீங்கன்னா ஐயே இவன் சரிபட்டு வர மாட்டான்ல இருப்பான்னு சொல்லி கலட்டி விடுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 3 கோள்கள் இருப்பது, தட் இஸ் 8ஆம் இடத்தில் இருக்கிறதும் ஒரு ஒரு வகையில் ப்ளஸ்ஸு. எப்படி நல்ல திசாபுத்தி இருந்தால் நீடித்த பங்குகள் கிடைக்கிறது, பெரிய மனுஷன் பங்குதாரராக மாறுறது, உங்களுக்கு அடிமை ஆக்குறது, நீங்கள் சொல்கிறத நீங்கள் வித்தக்காரன் திறமைக்காரன் அந்த பெரிய பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவன் உங்கள்கிட்ட அடங்குவான். அந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா அந்த சூரியன் நீச்சமாக இருக்கிறதால. அண்டு 4/11 கூடைய செவ்வாயும் அங்கே இருக்கிறார். அவர் பாதகாதிபதி. ரொம்ப பேராசையோட பெரிய நீங்கள் ஒரு பெரிய அப்பட்டக்கர் மாதிரி வித்தக்காரன் திறமைக்காரன் மாதிரி வந்தா விட்டிங்கன்னா அவர் அந்த வேலை தொழில் ரீதியாக ஒரு ஒரு ஆட்டத்தை கொடுத்துருவார். இல்லை முறிவு வேலையை கெடுத்து விட்டுருவார். இப்போ கெட்ட திசாபுத்தி இருக்குன்னா வேலை போயிடும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. மேஜர் டெசிஷன் செய்கிறீங்க, இல்லை ஆஃபீஸில் வேலை தொழில் பிஸ்னஸில் ஒரு முடக்கம், ஆஃபீஸில் பிரச்சனை அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் கம்முன்னு இருந்தது. இதுதான் ஜோதிடத்தோட மகிமை. வருமுன் காப்போம்னு, இதுதான் ஒளி, ஒரு வெளிச்சம். இது மாதிரி நேரம் சரியில்லை, அடக்கி வாசி, திட்டுப்பா, 2 அடி வேணாலும் அடிச்சுட்டு போப்பான்னு கம்முன்னு விட்டுருணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். இதே ஓவரா பேராசையோட நீங்கள் பெரிய ஸ்கில்டு பர்சன், உங்களை அவர் என்ன அவன் பெரிய மனுஷன் இருக்கட்டும், நான் தான் செய்யணும், அவன் இறங்கி செய்ய முடியுமா பார்த்துக்கோமா அப்படி இப்படின்ட்டு ஓவராக பேசுனீங்கன்னா, ஏன்னா மூணுங்கிறது முயற்சி, தைரியம், வீரியம், பராக்கிரமம் ஸ்தானம். அதுக்கு அதிபதி உச்சமாகிறப்ப அப்படிதான் பண்ணுவீங்க. ஓவர் பேச்சு, இது கடுப்பாயிடுவாங்க. ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குன்னு மதித்து ஏதாவது கரையேற்றி விடலாம், பெரியாளாக்கலான்னு பார்த்தா ஐயா நீச்ச ஆளாக இருப்பாங்களா, சரிபட்டு வராதுன்னு வேலை தொழில் ரீதியால சிக்கல் வந்துடும்.
வேலையில் பிரச்சனைனாக்கா அடக்கி வாச்சிக்கணும், இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கி விட்டுருவாங்க, சஸ்பெண்ட் ஆகிடும். அது மாதிரிலாம் இருக்கும். இப்போ குரு பார்வை ஒழுங்கற்ற பார்வையாக இருக்கு. அதுக்காக தான் இந்த ப்ரீவியஸ் 2 வீடியோவும் பார்த்துக்கணுன்ட்டேன். மண்டல குரு அந்த வீடியோவையும் அண்ட் அதிசார குரு வீடியோவையும் பார்த்துக்கணும். அப்போ தான் தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி தர்ம கர்மாதிபதி யோகம்னு சிறப்பான யோகம், பேரு புகழோட தொழில் மேன்மை, வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆகிறது, பெரிய அளவுக்கு செல்வாக்குடன் உள்ள செல்வந்தனா மாறுறது, இப்படிலாம் பண்ணி விடும் தர்ம கர்மாதிபதி யோகம். அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறார், அவரே 2ஆம் இடத்ததிபதியாகவும் போய் வக்ரம் பெறார். ரொம்ப பேர் கிடைக்கும், ரொம்ப தனம் கிடைக்கும்னு நினைக்கிறது கவுத்து விடும். ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு குடியாடுற போல பிஹேவ் பண்ண வைக்கும்ட்டு கவனமாக இருக்கணும். அண்ட் 2ல் இருக்கக்கூடிய ராகு கேது இதை நினச்சிட்டு நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. யாருக்கிட்டையும் முறிவு பிரிவு வர்ற மாதிரி, அவங்க முறிஞ்சு போகிற மாதிரி உங்களுடைய பேச்சோ செயல்பாடோ இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் பக்காவாக இருக்கும். இல்லாட்டி மம்பு. இந்த செவ்வாய் 28/10/2025 அன்று 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வரார். பாதகாதிபதி ஆட்சி ஆகிறார். அடக்கி வாசிக்கணும். இல்லாட்டி ரொம்ப லாப சிந்தனையோட பேராசையோட செயல்பட்டு பெரியவங்களை, நல்ல பார்ட்னரை, நீடித்த பங்குகள் கிடைக்கிறத எல்லாத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த புதனும் 25/10 வரைக்கும் தான் 10ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 11ஆம் இடம் பெறார். அது சிறப்பு. ஆனால் அவர் வக்ரம் பெறார். அப்போ ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவனே 9 கூடையவனா வரான், 6 9 கூடையவனா. அவன் வக்ரம் பெறது 10/11/2025 அப்புறம் மெடிடேஷன் தீவிரமாக இருக்குங்க. காலம்பரை எழுந்ததும் ப்ரஷ் பண்ணுவீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி பண்ணிவிட்டு உட்காந்துரும். ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துக்கலாம். அப்போ உட்காந்தீங்கன்னா தான் இந்த தர்ம அதிபதி யோகம் சூப்பராக இருக்கும். இல்லாட்டி பாதகாதிபதி வலுக்கிறப்ப பாதகங்களை பண்ணிக்குவீங்க. ஜாக்கிரதை. 15/11/2025 அன்று அவர் அஸ்தங்கதம் ஆகிறார். ஆக பெரிய மனிதர்கள், உங்களை விட பெரியவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், தந்தை போன்று உள்ளவர்கள், அவங்க வழியாக தான் பெரிய அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க, புதுசாக கற்றுக்க போகிறீங்க, பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க, பேராசையான விஷயங்களையும் அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சரண்டர் ஆகி நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஆடுறது, பேராசையோட செயல்படுறதெல்லாம் இருக்காது. இந்த சூரியனும் 16/11/2025 வரைக்கும் நீச்சகதியில் இருக்கார். அடுத்து 11ஆம் இடம் வருவார். சூப்பராக பெரியவங்க நான் சொன்னபடி அரசு அண்ட் நல்ல பார்ட்னர், மறைமுக வருவாய், பெரிய அளவுக்கு லாபம் தானாக தான் வரணும். நீங்கள் பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா மம்பு. ஏன்னா மகர லக்னம் அண்டு மகர ராசிங்கிறது சரத்திற்கு 11ஆம் இடம் பாதகம். இந்த பாதக ஸ்தானத்தில் போய் 8ஆம் இடத்ததிபதி வர்றப்ப லாபத்தை கெடுத்து கொள்வது, பெரிய மனிதர்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணிடுவீங்க. அரசு ரிலேட்டடான இதெல்லாம் ப்ராப்பராக முடிச்சுக்கணும். அங்கே பிரச்சனை வரக்கூடாது. வரி கட்டுறது, டேக்ஸு, அது இது, அந்த அக்ரிமெண்ட்டு, லைசன்ஸு எல்லாத்தையும் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி வம்பு. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கணும்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும்ல. லைசன்ஸ் வாங்காமல் ப்ராப்பராக ரினியூவல் பண்ணாமல் எதையாவது செஞ்சு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வர்றப்போ ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வர மாதிரி ஆகிடும். அதனால் மெடிடேட் பண்ணுங்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் தானாக உங்களுக்கு பெருமை, புகழ், நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரனும் 2/11/2025 அன்று ஆட்சி வீட்டுக்கு வர்றது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவன், நினைத்ததை முடிப்போன்னு ஆக்கி விட்டுருவார். 2/11 சூப்பராக இருக்கும். பெரிய அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க, பாப்புலர் ஆக போகிறீங்க, அதிர்ஷ்டக்காரனாக மாற போகிறீங்க. குழந்தைகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், நன்மைகள் நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பாதகத்தை ஏதாவது பண்ணிக்குவீங்க. ஜாக்கிரதை. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.